வணக்கம். இது தமிழ் வகுப்பின் மாணவ மாணவிகள் நடிக்கும் நாடகம். அவங்களை ஊக்குவிக்கும் விதமாக கொஞ்சம் நடமாடாமல் உட்கார்ந்து உங்களுக்குள்ளார பேசிக்காம ரசிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் காட்சியை புரிந்து கொள்வதற்காக நான் காட்சியை அறிமுகம் செய்வேன். அது மட்டும் இல்லாமல் காட்சி மாறும்போது ஸ்க்ரீனெல்லாம் மூடி திறக்காம ஒரு குழந்தை வந்து இப்படி பண்ணும் அப்படின்னா நீங்கள் வேறு அந்த குழந்தைய மட்டும் பார்க்கணும், பின்னாடி நாங்களும் பார்க்காதீங்க. அவ்வளோதான். இப்போ ஆரம்பிக்க போகிறோம். இனியாள் இல்லம் போகி பண்டிகை அன்று. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பது மறந்தால் நாளை குப்பை மேடுதான். அம்மா அம்மா இன்னைக்கு யாரோட போனாங்க? எப்படி சரியா கண்டுபிடிச்ச? தை ஒரு தமிழ் மாசம். தை ஜனவரி நடுல ஆரம்பிச்சு பிப்ரவரி நடுல முடியும். இல்ல புத்தாண்டு சித்திரை 1, அதாவது ஏப்ரல் 14 போல வரும். அப்பதான் நம்ம இந்தியால கோடை காலம் இருக்கும். தோழி தேன்மொழி இனியாளை தொலைபேசியில் அழைக்கிறாள். நான் பொங்கல் பண்டிகைக்கு தயார் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? எல்லாரும் தூங்கிட்டாங்க. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். கருப்பா இருக்கு. அம்மா நான் வேலையை அடிச்சிட்டேன். அம்மா நான் கோல போட்டுட்டு. அம்மா அடுத்து நான் செய்யேன். என்ன ஜாலியா உட்காந்து படம் பார்க்காம என்ன செய்யணும்னு கேக்குறீங்க? சரி, நான் வந்து என் பசங்களுக்கு சொல்றேன். சரி, பார்க்கலாம்.
இப்போ அந்த 2 குழந்தைங்க சொன்னது மைக்கில் கேட்கலன்னா அறம் செய்ய விரும்ப அப்படின்னு சொல்லிட்டு விரும்பின வேலையை நம்ம செஞ்சா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டோடனே தேன்மொழிக்கு சரி நம்ம பசங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே அப்படின்னு ஒரு கோபத்தோடு இருந்தான். அவன் கோபத்தோட கொந்தளிக்கும் போது கணவன் எழிலன் வருகிறான். இந்த வீட்ல நானே எல்லா வேலையும் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி பண்ணு. அப்படியா சொல்ற? நான் தான் எல்லா வேலையும் செய்யணுமா? இல்ல இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லிடு. சரி போய் அந்த பசங்களை எழுப்பு போ. சுத்து யாரும் பின்னாடி பார்க்காதீங்க, நான் மட்டும் பாருங்க. சிறுவர் கண்ணா டேபிள் சரியில்லை. சாந்தி 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 டேபிள் சரியில்லை. வருகிறான். கண்ணா கண்ணா இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குவ? நேரம் ஆயிடுச்சு. வேதிரி நீயாவது ஏந்திரி. சொல்றது காதுல வேற. இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குவ? இப்ப நீ ஏந்திரிக்கல. ஆற வெதசினா அப்படின்னா கோபம் வந்ததில்ல. கோபம் தனிச்சு கொள்ளுங்க. இதை போயிட்டு உன் அம்மா கிட்ட சொல்லு. அது உங்க வேலை. இப்ப நீங்க 2 பேரும் ஒழுங்கா மரியாதை போயிட்டு உங்க அம்மா கூட பேசுங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். சொல்ல போச்சு. சிறுவர் கண்ணா சிறுமி ஏற்றி அம்மாவை காண செல்கிறார்கள். குளிச்சு துணி எழுதி அதுக்கப்புறம் அம்மாவை பார்க்க போயிருக்கோம். நீங்க 2 பேரும் மரியாதையா போய் வரைய சுத்தம் பண்ணுங்க. கேட்கலாம் உள்ள போய் மழையாங்க. 4 பேர் பொங்கல் பண்ணுவீங்க. போங்க போய் சுத்தம் பண்ணுங்க.
காட்சி சரியாயிடுச்சு. அம்மா திட்டுவாங்க. நம்ம பத்திரி பத்திரி சாடு கத்திரி கத்திரி கோடு எந்திரி எந்திரி வாடு நாமும் விரும்பும் சாடு தெல்லாளங்களி அடி தெல்லாளங்களி ஏய் தெல்லாளங்களி ஏய் தெல்லாளங்களி. அம்மா திட்டுவாங்க. நம்ம அறைய நம்ம சுத்தம் பண்ணா அம்மா மகிழ்ச்சி அடைவாங்க. என்னால இது குப்பை கொள்ளத்தை சரி பண்ண முடியாது. இல்வது கராவே அப்படின்னா என்ன? அப்படின்னா நம்மளால முடிஞ்சதை நம்ம நிச்சயமா செய்யணும். உன்னாலையும் முடியும். உன்னால முடிஞ்சதை நீ சுத்தம் செய்யணும். மீதிய நான் செய்யறேன். சரியா? அப்பே சொல்லிருக்காங்கல்ல. சரி, நம்ம செய்யலாம். இது டபுள் ஆக்ஷன். ரெடி. அருண் ஆத்திச்சூடி புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். அவன் வீட்டிற்கு அதியன் நன்கொடை கேட்க வருகிறான். டிங் டாங், டிங் டாங், டிங் டாங். ஓ, மகிழ்ச்சி. எந்த நாட்களை எடுத்துப்பீங்க? எவ்வளோ கொடுக்கணும்? நான் வீட்டுக்காரங்க கேட்டு வரேன். நீங்க கொஞ்சம் காத்திருங்க. கண்மணி, கண்மணி, நன்கொடைக்காக வந்திருக்காங்க. நான் கொஞ்சம் அரிசியும் பாசி பயிரும் கொடுக்கலாமா? என்னது? மூட்டையை தூக்கி கொடுக்கீங்களா? காசு என்ன மரத்துல காய்க்குது? பெரிய தனவான் அதெல்லாம் முடியாது. வேணும்னா இந்த மிளகு கொடுங்க. மெஞ்சி மெஞ்சி போனா கொஞ்சம் சர்க்கரையாச்சும் கொடுக்கலாமா? யோசிச்சு சொல்றேன். என்னை மட்டும் காப்பாத்து. ஓ, ஆத்திச்சூடியா? ஈவ
வத விளக்கே. அச்சோ, மற்றவங்களுக்கு கொடுக்குறது தடுக்க கூடாதுன்னு ஔவையார் சொல்லிக்கிறாங்களே. முருக வழி காமிச்சிட்டாங்க. சரி, அரிசி முட்டையும் பருப்பையும் கொடுக்கலாம். எனக்கு இந்தாங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அரிசி முட்டையும் பருப்பையும் கொடுங்க. இந்தாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. பொங்கல் தினத்தன்று அதியன் வடிவு உண்டான். என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி அழகு, கொட்டிய அழகு. நான் எவ்வளோ அழகா இருக்கேன். நீ பட்டணம் போல இருக்கு. ரொம்ப அழகுதான். ஆனா நம்ம பேர்ல மற்ற விஷயம்லாம் நம்மளே சொல்லக்கூடாது. அதுதான் அவையார் ஆட்சி சொல்லு உரையாட விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி. கொஞ்சம் அமைதியா இருக்கு. இதான் ஆசை. பொங்கல் தினத்தன்று இனியார் இல்லம் அச்சோ, வந்துட்டாங்க. போய் கதவை.
சரியா சொன்ன. நம்ம மொழி, நம்ம பண்பாடு குழந்தைங்களுக்கு ஊக்கம் கொடுத்து வளர்த்தா பசங்க கத்துப்பாங்க. ஊக்கமது கைவிடுன்னு ஔவையார் குழந்தைங்களுக்கு மட்டும் சொல்ல, நமக்கும் சொன்னாங்க. சரிதானே? நன்றி, வணக்கம். பாவம் அந்த அக்கா என்னையும் வந்து அதை பண்ணி இதை பண்ணி தட்டி வா இன்னும் போற சித்து ரூண்டு சுட்டு பயங்கரமாக பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு தடவை இன்னொரு கை தட்டிருக்காங்க. அசல் சூப்பராக பண்ணாங்க. ஆமாம் பயங்கரமாக பண்ணாங்க. அந்த பொண்ணு என்ன